கேட்போமா? அருமையான ஒரு போதகரை நீங்க கொடுத்திருக்கீங்க சுவாமி. அவர் நிறைய மலையாள மக்களுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த மலையூர் பட்டணத்தில் கூடிய தமிழ் மக்களுக்கும் சிறப்பான விதத்தில் இறை வார்த்தையை போதிக்கிறார். பல பேருக்கு சமூக சேவை செய்கிறார், பல பேருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருக்காகவும் இந்த திருச்சபைக்காகவும் போதனையாகவும் அவர் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று இந்த கடைசி பாடலுக்கு கடைசி வரியை போல எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை இயேசுவின் இரத்த கொட்டைகளை மறைத்தும்படி பாதுகாத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்லில் உங்கள் திருச்சபை கட்டுவே, அந்த கல்லில் உங்கள் சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் அதை மேற்கொள்ளாத ஐயா. இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நாட்களில் எழுப்புதல் இந்த சபை கொண்டு உலகம் முழுவதும் பரவலாக. ஹalleluya ரபோக்கரே சிக்கரபா. அந்த மறையூர் பட்டணத்தில் இந்த சபையை நீங்கள் வைத்ததற்கு ஒரு முகாந்தம் உண்டு. சுத்தி இருக்கிற பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் இந்த திருச்சபையை தேடி வந்து ஓடி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை அடைவார்களாக. மனம் நொந்தவர்கள் ஆறுதல் அடைவார்களாக. ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்கள் குணம் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. சுவாமி ஹalleluya. இந்த திருச்சபையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்
சுவாமி இந்த ஜனங்களுக்கும் இந்த பட்டணத்திற்கும் அல்லேலூயா இந்த திருச்சபையை ஒரு கலங்கரை விளக்காக நீர் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தி இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களை வெளிச்சமண்டே நீர் கொண்டு சேர்க்கிறாங்க. உமக்கே எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. நான் ஒரு சிறிய பாத்திரம், நீர் மாத்திரம்தான் பெரியவர். மாத்திரமே நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தருக்கு உற்சாகமா இருக்கீங்க? நன்றி. இயேசுவுக்கு நன்றி. கர்த்தருக்கு